கள்ளச்சாராயம் தடுப்பு மருந்து விவகாரத்துல எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றாரு. எனவே அவர் தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்றாரு. அவர் அத்தனையும் பொய். அதுக்கே தகுதி இல்லாத ஒரு அமைச்சர். இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர் பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான். பலமுறை இப்படித்தான் வாங்கி கட்டிக்கிறார். நல்லா தன்னை ஊடகம் இருக்கிறீங்க, பத்திரிகை இருக்கிறீங்க, நீங்க எல்லாமே சிகிச்சை பெறுவர்களை போய் பார்த்தீங்க. என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் தெரியும். 19/6/2024 அன்று கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மருத்துவமனை, சேலம், அதோட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையும் சேர்க்கிறாங்க, பாண்டிச்சேரியில் சேர்க்கிறாங்க. அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்றார். அப்படி மெத்தனால் குடித்தால் அத முறிவு, அந்த விஷ முறிவை கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து கொமிபைசோன். அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும். அந்த இன்ஜெக்ஷன் இல்ல. 20ஆம் தேதி நான் பேசின பிறகுதான் அதை வரவழைக்கிறாங்க. அதுக்கு மிந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை. நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்று இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குதோ அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிகிச்சை கொடுத்தாங்க. அவர் சொல்வது ஒமிப்ரசோல், அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார், எல்லா பேட்டியிலும் வந்திருக்குது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு வர்றார். அவர் தான் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்கா தான். அதிமுக இல்ல, நான் பேட்டி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, தப்பா போட்டா நாங்க மாநஷ்டம் போட்டுவோம். 2018 திமுக சேர்றாரு, மீண்டும் விலகி போயிட்டாரு. அங்க கட்சியிலிருந்து இல்ல, நீக்கப்பட்டது ஒரு கட்சியில் இல்ல. 2018 வெளியில போயிட்டார். திமுக வந்து கட்சியில் சேர்றாரு, மீண்டும் வெளியில போயிட்டார். அண்ணா திமுக கட்சியில் இல்ல. கூட நேரத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்தவித ஒரு காம்ப்ரமைஷனும் கிடையாது. இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல கலவரம் சொல்லுங்க, பத்திரிகையாளர் ஊடக நம்பர் இருக்கிறீங்களா? எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது? நாங்க அறவழியிலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயத்தால் மரணம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது. கள்ளச்சாராய விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோட இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தணும். இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இது விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும், சிபிக்கு ஒப்படைக்க வேண்டும் தான் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு பல இடத்துல காவல்துறை அதிகாரிகள் தடை போட்டாங்க. சேலத்தெல்லாம் ஸ்டேஜ் அமைக்க விடல, சேர்ல பேசதான் போனாங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கார் மேல ஏறி பிரச்சாரம், கார் மேல ஏறி இன்னைக்கு அந்த கோஷம் போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினாங்க. ஆக மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது. எந்த அரசியலும் கிடையாது, எந்த உள்நோக்கம் கிடையாது. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக, தடை செய்வதற்காக இந்த விடியா திமுக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல இடத்துல இன்றைக்கு காவல்துறை, மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டு பல இடங்களில்
கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க, தடையை கொடுத்தாங்க. இதெல்லாம் மீறிதான் நேற்றைய தினம் அதிமுக சார்பாக ரெவென்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.